ஒரு நிமிஷம். கண்மணிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? ஆமா, அதுக்கு என்னப்ப? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பார்க்க வந்தாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. 2 வீடும் பேசி தட்டை மாத்திக்கிட்டாங்க. இன்னும் 4-5 நாள்ல கல்யாணம். ஆமா, இதெல்லாம் நீ எதுக்கு கேட்டுட்டு இருக்க? வெத்தலை பாக்கு வச்சு உன்னை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடுவோன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஒன்னும் அதை எதிர்பார்த்து உங்ககிட்ட எதுவும் கேட்கல. அப்புறம் கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு முன்னாடி கண்மணிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு யாராவது கேட்டீங்களா? இது கண்மணிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு யாராச்சும் அவர்கிட்ட கேட்டீங்களான்னு கேக்குறேன். எதுக்கு கேட்கணும்? இல்ல எதுக்கு கேட்கணும்ன்ற? கல்யாணம் பண்ணிக்க போறது அவ. ஏய், என் தங்கச்சி கிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. என் தங்கச்சி பாவம், அது ஒரு பச்சை புள்ள. அதுக்கு என்ன விவரம் தெரிய போகுது? இம்புட்டு நாளா எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கிறவன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. அவ ஆசைப்பட்ட மாதிரியே இன்னைக்கு ஒரு மாப்பிளைய பார்த்திருக்கோம். நல்லபடியா அவ வாழ்க்கை அமைய போகுது. இதுல அந்த புள்ள என்ன கேட்டுக்கிட்டு? எங்க அப்பா பார்த்து யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரோ அவரை கல்யாணம் பண்ணிக்க என் தங்கச்சி தயாரா இருப்பா. சரி, எதுக்கு இப்ப இப்படி ஒரு கேள்வி கேக்குற நீ? இங்க பாருங்க, கண்மணியா இருந்தாலும் சரி இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அவங்களுக்குன்னு சில அபிப்பிராயமும் விருப்பமும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம கண்மணிக்கும் தனிப்பட்ட முறையில வேற ஏதாச்சும் விருப்பம் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் ஏற்பாடு பண்ணுங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் தங்கச்சியை பார்த்தா ஊர்ல கண்டவனி காதலிக்கிற மாதிரி தெரியுதா? ஏன் உங்களுக்கு காதல் வரப்போ உங்க தங்கச்சிக்கு காதல் வராதா? வராதுரி. என் தங்கச்சிக்கு காதல் வராது. என் அப்பா யார சொல்றாரோ அவர்தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிப்பா. இந்த விஷயத்துல என் தங்கச்சிக்கு வேற எந்த விருப்பமும் இருக்காது. இங்க பாரு, தேவையில்லாம என் தங்கச்சியை பத்தி அது இதுன்னு சொல்லி ஏதாவது வந்து பேசின அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்ட சொல்லிவிட்டேன். போதும் போதும். ஒரு காதல வாழ வைக்க என் அப்பா என் காதலுக்கு சம்மதம் சொல்லி தகுதி இல்லாத குடும்பத்துல சம்மதம் பண்ணி அவர் வாழ்க்கை முழுக்க அசிங்கப்பட்டதெல்லாம் போதும். அந்த மாதிரி இன்னொரு அசிங்கத்தை என் அப்பா சந்திக்க நான் விடவே மாட்டேன். என் தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டா. நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாம ஓரமா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு.